ராஜகுமார் நல்ல ஃபேவரட் சாங் இது. என்னவென்று சொல்வதம்மா, கிழக்கு வாசல்ல பச்சை மலை பூ. அதுல ஏதோ ஒரு சில பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேரு, புத்தங்குறையேது நீ அந்த மனத்தேரு, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணூரங்கு தூரே தூரி, பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேரு, குத்தங்குறையேது நீ நந்த மனத்தேரு. வேற பாடல் வரிகள் வேற பேரரசு சார் வந்து நிறைய அவர் பாடல்களுக்கும் அவரே டைரக்ஷன் பண்ணுவார், அவரே அவர் படங்களுக்கு பாடல்கள் எழுதுவார். அவரும் எங்கள் மாவட்டத்துக்காரர் தான், சிவகங்கை மாவட்டம் நாட்டாசு மாவட்டத்தை சேர்ந்தவர். சார்கிட்ட ஃபோன் பேசும்போது நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன், என்னுடைய திரைப்படம் வெளியே வந்தப்போ பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். அப்போ வந்து சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சார், ஆர் விஜயகுமார் சார் நீங்கள் அப்போல்லாம் இன்ஸ்பிரேஷன் சார், ஏன் டிஆர் சாரை விட்டீங்கன்னு கேட்டார். எனக்கெல்லாம் டிஆர் சார் தான் இன்ஸ்பிரேஷன் அவரும் சொன்னார். நானும் சொன்னேன் ஆமாம் சார் அவர் தான் முன்னோடி சார் அப்படின்னு சொன்னேன். அவர் நிறையா குத்து பாடல்கள் பண்ணாருமே, அவருமே இது உணர்வுபூர்வமான பாடல்கள் அப்பப்போ அவரோட படங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து சிவகாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக. அதே மாதிரி திருப்பாச்சியில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு அவர் எழுதின பாட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இவங்க எல்லாமே ஒரு முன்னோடியாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஆல்பம் பாடல்கள் எழுதினா கூட, ஒரு படத்துக்கு பாட்டு எழுதினா கூட, அதிகமாக நான் ரொம்ப கவனமாக இருக்கிற விஷயம், எந்த வரிகளும் ரிப்பீட்டேஷன் ஆகிடக்கூடாது, எந்த உணர்வும் ரிப்பீட்டேஷன் ஆகிடக்கூடாது. இது ஒரு டிட்டோ அது மாதிரி இருக்குது, அதுலேருந்து இது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எந்த ஒரு வேலை செஞ்சாலும், நான் கற்றுக்கிட்ட இடத்துல பூரா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், படைப்பாக இருக்கட்டும், இந்த படைப்பு நம்ம முதல்னு பண்ணுறோம், இது வந்து நேர்மையாக பண்ணணும், ரொம்ப டெடிகேஷனாக பண்ணணும், நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டு பண்ணணும்னு ஒன்னொன்றுமே புதுசாக பார்க்கணும். அப்போ தான் அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அர்ப்பணிப்போட நேர்மையாக இருக்கீங்களோ, அந்த படைப்பாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கான விஷயத்தை அங்கீகாரம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ தினசரி நம்ம எந்த வேலை பார்த்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை லவ் பண்ணி, நமக்கு வந்து இது வந்து முதன்னு கிடச்சிருக்கு, இந்த வேலையை நம்ம முதன்னு நம்ம மைண்டில் எந்த ஆட்டிடியூடும் இல்லாமல் நம்ம வந்து இதை ஃப்ரெஷ்ஷாக அந்த அப்ரோச் பண்ணணும், இது நம்ம வந்து இதில் ஒன்று நம்ம இன்னைக்கு புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம்னு நினச்சிட்டு பண்ணும்போது தான் அந்த வேலை வந்து முழுமையடைன்றது என்னோட நம்பிக்கை.